வணக்கம் மக்களே, நம்ம லேபிள் வெப் சீரிஸோட எபிசோட் 4 எண்டிங்ல நம்ம மகேந்திரனும் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் குமாரும் ஸ்ட்ரெயிட்டா கோர்ட்ல ஆஜராயிருப்பாங்க. அப்ப கோர்ட்டுக்கு வெளியே அவங்களை கொல்றதுக்காக பாதாளத்தோட ஆட்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல சர்ப்ரைஸா ஜெய் அவங்க சார்பா ஆஜராகி அவங்க தப்பை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆனதுனால ஜட்ஜே அவங்கள பாதுகாப்பா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அருண்குமார் கிட்ட சொன்னதுனால அவரும் வெளியே சேஃபா கொண்டு வருவாரு. பாதாளத்தோட ஆட்கள் எதுவும் பண்ண முடியாது. அப்ப நம்ம அருண்குமாரனும் ஜெய்யை காமிச்சு இவர் தான் அந்த 2 பசங்களை காப்பாத்திருக்காருன்னு சொன்ன உடனே அவர் வெளியே நடந்து வரும்போது பாதாளத்தோட ஆட்கள் எல்லாருமே அவரை போட்டோ எடுப்பாங்க. அதோட நம்ம எபிசோட் 4 முடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம எபிசோட் 5 பார்க்கலாம். ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. எபிசோட் 5 ஸ்டார்டிங் சீன்ல ஜெயிலுக்கு வந்திருக்கிற நம்ம மகேந்திரனையும் அவர் ஃப்ரெண்டு குமாரையும் அங்க இருக்கிற நம்ம பங்கு சுரேஷ் பார்க்க வந்து 2 பேரையுமே கட்டி அணைச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே பங்கு சுரேஷ் கூட கபடி விளையாடுறாங்க, செஸ் விளையாடுறாங்க. நடுவுல நம்ம வக்கீல் சக்கரவர்த்தியும் நம்ம பங்கு சுரேஷை வந்து பார்த்துட்டு போறாரு. அங்க இருக்கிற சின்ன ரவுடிகள் எல்லாருமே இவங்க 2 பேருக்கும் மரியாதையும் செலுத்துறாங்க. அடுத்து நம்ம மகேந்திரனோட அம்மாவும் நம்ம அந்த ஃப்ரெண்டு குமாரோட அக்காவும் அவங்கள பார்க்கறதுக்கு ஜெயில வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கூடிய சீக்கிரம் வெளியே வருவேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஜெய்யோ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது அவரோட பைக்ல 2 பசங்க நோண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பசங்க இவரை தள்ளி விட்டதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிற 5 பசங்களும் இவரை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. நம்ம ஜெய்யோ அந்த 5 பசங்களையும் அடிச்சு துரத்தி விட்டுறாரு. அடுத்து ஜெய்யோ பைக்ல அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில நடுவுலயே நம்ம வக்கீல் சக்கரவர்த்தி அவருக்கு கால் பண்ணி, நீங்க பசங்களோடலாம் சண்டை போட்டதை நான் கேள்விப்பட்டேன், இனிமேலும் உங்களை தனியா இருக்க விட மாட்டாங்க, ஒரு லேபிளை எதிர்க்கணும்னா இன்னொரு லேபிளோட நீங்க ஜாயின் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஜெய்யோ நீங்க 2 பேருமே ஒண்ணுதான், உங்களை எதிர்த்து தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. வீட்டுக்கு வந்து ஜெய்யோ புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவரை காப்பாத்துறதுக்காக நம்ம மகேந்திரனும் அவர் ஃப்ரெண்டு குமாரும் கொலை செஞ்சது ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் இப்ப ஹோட்டல்ல ஒரு 5 பசங்களோட சண்டை போட்டதும் ஞாபகம் வருது. அந்த நேரத்துல தான் அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவுக்கு பர்த்டே சர்ப்ரைஸா தச்சு வச்சிருக்க ஜாக்கெட்டையும் சாரியும் முதுகு பின்னாடி வச்சுட்டு அவர்கிட்ட அவங்களுக்கு தெரியாம காட்டுறதுக்காக மெதுவா சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. இவர் திங்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணதுனால அவங்க அப்பாவை கத்தி விட்டுறாரு. இதனால அவங்க அப்பாவோ வீட்டை விட்டுட்டு நேரா பீச்சு கிட்ட போய் கோவமா நின்றுட்டு இருக்காரு. அவங்க அப்பாவை கூப்பிட்டு வர்றதுக்காக அவங்க அம்மாவும் ஜெய்யை கூட்டிட்டு நேரா அங்க போறாங்க. அங்க நம்ம ஜெய்யோ அவங்க அம்மாவுக்கு பர்த்டே சர்ப்ரைஸா லைட்ஸ்லாம் அந்த பீச்சு பக்கத்திலேயே போட்டு செலிப்ரேட் பண்றதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஜெய்யோட லவ்வர் தானியாவும் அவங்க அம்மாவுக்காக ஒரு கேக்கும் வாங்கிட்டு வராங்க. கூட கேமராமேனும் வராங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஜெய்யோட அம்மா கேக்கு வெட்டுறாங்க. அவங்க அப்பாவோ அவருக்கு சர்ப்ரைஸா தச்சு வச்ச ஜாக்கெட்டையும் அந்த சாரியும் ப்ரெசென்ட் பண்றாங்க. அதை மாத்திட்டு வந்து அவங்க அப்பா முன்னாடி நின்று 2 பேருமே சந்தோஷமா இருக்காங்க. அதோட அந்த பர்த்டே பார்ட்டி ஓவர் ஆகுது. ஜெயோட ஆஃபீஸ்க்கு நம்ம மகேந்திரனோட அம்மாவும் அவங்க ஃப்ரெண்டு குமாரோட அக்காவும் அவங்கள மீட் பண்ண வந்திருக்காங்க. மீட் பண்ணி அவங்களை தயவு செய்து பெயிலில் மட்டும் எடுத்துடாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு கொலை பண்ண குற்ற உணர்ச்சியும் இல்லை, ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி அங்கே கெத்தாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற போலீஸ் கான்ஸ்டபிள் எல்லாம் இவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுனால அவங்களுக்கு பெரிய லேபிள்ன்ற போதையே ஏறி இருக்கு. இந்த நேரத்தில் அவங்க வெளியே வந்தாங்கன்னா லேபிளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களோட உயிரே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஜெய்யோட வீட்டு ஏரியா பக்கத்தில் கோவில் திருவிழா நடக்கிறதுனால அவங்க அம்மாவோ ஆஃபீஸில் இருக்கிற ஜெய்க்கு கால் பண்ணி இங்கே திருவிழாவில் தான் இருக்கோம், நீ வரியான்னு சொல்லி கேட்கும்போது அவரும் கொஞ்சம் கழிச்சு வரேன்னு சொன்னதுனால வரும்போது சாப்பிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பாவோ இவங்க 2 பேருமே கோயில் திருவிழாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து வாட்ஸ்அப்பில் ஜெய்க்கு அனுப்புகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜெய் பார்த்துட்டு சாதாரணமாக ஃபோனை வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது தான் அவங்க 2 பேருக்கு பின்னாடி 2 பேர் கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. உடனே ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கூட்டத்துக்குள்ளே நில்லுங்க, தனியா போயிடாதீங்க, நான் அங்க வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அங்க கிளம்பி போயிட்டு இருக்காரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவோ பின்னாடி சுத்தி பார்க்கும் போது 4 பேர் அவங்கள ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரி தெரியுது. அப்ப ஜெய்யோட அம்மாவோ பாத்ரூம் போகும்போது அவங்க அப்பா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல அந்த 4 பேருமே அவங்க அப்பாவை கொலை பண்றதுக்கு சுத்தி நிற்கும் போது அவங்க அப்பாவோ 4 பேரையுமே அடிச்சு போட்டுட்டு அதுல ஒரு ஆளுக்கு கழுத்துலயே கத்திய வச்சு மிரட்டி, உங்களை அடிச்ச ஆளுக்கு போன்
ஃபோன் போட்டு கேளுங்க, நான் பீட்டர் லேபிளோட முருகேசன் சொன்னதுக்கப்புறம் அவரும் அங்கிருந்து கிளம்பி வந்திருக்குன்னு சொன்னதுனால இந்த 4 பேருமே அவங்களோட பொருளை எடுத்துட்டு அங்கே வேகமாக ஓடும்போது பாத்ரூம் வந்து வெளியே வர ஜெய்யோட அம்மாவோ அவங்கள பார்த்துடுறாங்க. அதே நேரத்தில் ஜெய்யும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ நம்ம ஜெய்யோட அப்பாவோ நம்ம ஜெய்யோட பைக் சாவியை வாங்கிட்டு நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக பீச்சு கிட்ட போய் நிற்கிறாரு. ஜெய்யோட அம்மாவோ வீட்டுக்கு போகிற வழியில் ஜெய் கிட்ட நான் பாத்ரூம்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு 4 பசங்க கத்தியை உள்ள வச்சுட்டு அங்கேருந்து ஓடி போனாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெய்யோ அப்பா வந்து ஓரமாக நின்றுட்டு இருக்கிறதுனால இவங்க 4 பேருமே அவங்க கிட்ட திருடலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பாவை பார்த்தவொன்னு பயந்து ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. அப்போ ஜெய்க்கு நம்ம வக்கீல் சக்கரவர்த்தி சொன்ன மாதிரி உன கடைசி வரைக்கும் துரத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னது ஞாபகம் வந்ததுனால அவருக்கு கால் பண்ணி எந்த கேஸை எடுக்கணும்னு சொல்லி கேட்க அவரோ உங்கள் பசங்க மகேந்திரன் அவங்க ஃப்ரெண்டு குமாரோட கேஸை தான் எடுக்கணும்னு சொன்னதுனால அடுத்த நாள் கோர்ட்டில் அந்த கேஸை எடுக்கிறதுக்காக கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க டீ கடை பெஞ்சில் உட்காந்துருக்காரு. அப்போ அவங்களுக்கு ஃப்ரெண்டில் ஸ்கூல் டீச்சரை உட்காந்துருக்கு. அப்போ அவங்க கிட்ட நான் என்ன ஆம்பிஷன் என்கிட்ட நீங்கள் கேட்கும் போது அதை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்ட அதே அந்த பையன் தான் சொன்ன உடனே அப்போ நான் சொன்ன மாதிரியே நீ வந்து அட்வொகேட்டு ஆகிட்ட அடுத்து ஜட்ஜ் ஆக போறியான்னு சொல்லி அவங்க கேட்கும் போது இன்னும் ஒரு 5-6 மாசத்துல ஆயிடுவேன்னு சொல்றாங்க. அப்போ அடுத்த வருஷம் நீ ஜட்ஜா தான் இருப்ப, அப்போ நிச்சயமா எங்களோட ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா வரணும். அப்ப நீ கடந்து வந்த பாதைகளை எல்லாமே சொன்னா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. டீச்சர் சொன்னதையே நினைச்சுக்கிட்டு போற ஜெய்யோ அந்த கேஸை அட்டன் பண்ண முடியாம திரும்ப வந்துடுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம வக்கீல் சக்கரவர்த்தியோ நீங்க தப்பு பண்றீங்க, ஐயாவோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது அவரே ஒரு கிரிமினல், அவர் ரியாக்ஷனே வேற மாதிரி இருந்தா நான் கிரிமினல் லாயர்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. அடுத்தது நம்ம ஜெய்யோ நம்ம பாதாளத்தை போடுறதுக்காக அவங்க வீட்டில் பெட்ரோல் பாம்பு வீசின அந்த பையனுக்கு ரன்னிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால அவரை ட்ரெயின் பண்றதுக்காக ஒரு கோச்சையும் அசைன் பண்றாரு. அடுத்தது ஐயா லேவலில் உள்ள ஒரு ஆளோ நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அருள்குமரனை மீட் பண்ணி உங்களுக்கும் ஜெய்யுக்கும் பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுத்துட்டு போகிறாரு. அதே நேரத்தில் தான் நம்ம ஜெய்யோ ஜட்ஜ் எக்ஸாமை அட்டன் பண்ணி எழுதிட்டு வெளியே வராரு. வெளியே நிற்கிற நம்ம அருள்குமரனோ ஜெய்யை மீட் பண்ணி பார் கவுன்சிலில் உங்களுக்கு மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காமே, அப்போ அந்த கோல் கீப்பர் வந்து உங்களுக்கு சாட்சி சொன்னாதான் நீங்கள் ஜட்ஜே ஆக முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பாதாளம் வந்து உண்மையை சொல்லிட்டா நீங்கள் ஜட்ஜே ஆக முடியாதனால தான் அவரை போட்டு தள்ளிங்கன்னு சொல்லி அருள்குமரன் ஜெய்கிட்ட கேட்க அவரும் முழிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. அதாவது சின்ன வயசுல ஒரு 5 பேர் கோச்சை கொண்டிருக்காங்க, அதுல ஒருத்தர் நீங்க. அப்ப நீங்க வெளியே வர்றதுக்காக கோல் கீப்பர் நாகேந்திரனுக்கு காசு கொடுத்து உள்ள வர வச்சுட்டாங்க. இப்ப பாதாளமா இருக்கிற அவர் வந்து உண்மையை சொல்லிட்டா நீங்க ஜட்ஜ் ஆக முடியாத காரணத்தினால அவரை உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற நம்ம மகேந்திரனும் அவரோட ஃப்ரெண்டு குமார் மூலமா போட்டுட்டீங்க. அப்ப இந்த கொலை லேபிளுக்காக செஞ்ச கொலை கிடையாது, நீங்க லேபிள் ஆகணுக்காக செஞ்ச கொலை. அதனால புதுசா ஒரு கேஸை ஓபன் பண்ணி அதுல உங்களை A1 ஆக்கி விசாரணை நடத்துறதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அருள்குமரன் ஜீப்ல நம்ம ஜெய்யை ஏத்திட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அதோட எபிசோட் 5 முடிக்கிறாங்க.